ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி எல்லா ஜாப் அப்டேட்டுமே நமக்கு வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் குரூப் இருக்குது, எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஜாப் அப்டேட்டுமே உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டாக வந்து கொடுத்துட்றோம். இப்போதைக்கு இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பாருங்கள். 7/2/2025 அன்னைக்கு தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் ஏன்னா ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் 1 ஜனவரி 2025 டெஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் மற்றும் என்கேஜ்மெண்ட்கான ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான தேதி எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இன்று முதல் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 10/2/2025 3/3/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 10ஆம் தேதி ஆகிடுச்சு, இன்னமும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வரல அப்படின்றவங்க வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃப்ளாஷ் நியூஸில் போயிட்டுருக்கு. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க, ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 1 ஜனவரி 2025 வில் பி மேட் லைவ் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் வெயிட் ஃபார் த ஃபர்தர் அப்டேட். அதாவது ஸோ உங்களுக்கு வந்து விரைவில் வந்து பார்த்தா லைவில் வந்து கொண்டு வரோம். ஸோ இன்றைக்குள்ளே நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதேமாரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொரு வந்து ஜோன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதை பற்றி எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போதைக்கு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னமான பதவி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது கிராமின் தக்சேவைக்கான போஸ்ட் தான். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க, தக்சேவா. இந்த மாதிரி 3 பதவிகள் உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி அப்ளை பண்ணுறதுக்கான தேதி சொல்லியாச்சு. கடைசி தேதி 3/3/2025. நெக்ஸ்ட்டு எப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா 6/3/2025 8/3/2025 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஜாப் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான வேலைவாய்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, டே டு டூ போஸ்டல் ஆப்ரேஷன் ஆஃப் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு போஸ்டல் ஆப்ரேஷனுக்கான வேலைவாய்ப்பு டெய்லி நீங்கள் போயிட்டு அந்த போஸ்ட் வந்து அனுப்புறது அந்த மாதிரி வேலை இருக்க போது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் சென்டருக்கு பாருங்கள், சிஎஸ்சி, அங்கே நீங்கள் போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்குற ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் எந்தமான ப்ராடக்ட்லாம் இருக்குது அது எல்லா சர்வீஸுமே நீங்கள் போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணுங்கள். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான வேலைவாய்ப்பு எப்படி இருக்க போகுதுன்னா, சேல் ஆஃப் ஸ்டாம்ப், இந்த ஸ்டாம்ப் வந்து பார்த்தா சேல்ஸ் பண்ணுறது, ஸ்டேஷ்னரி ஐட்டம் சேல் பண்ணுறது, டெலிவரி ஆஃப் மெயில் அட் டோர் ஸ்டெப், அந்த மாதிரி உங்களுக்கான வேலை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தக்சேவா கொடுத்துருக்காங்க பாருங்கள். தக்சேவா வில் பி எங்கேஜ் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இட்ஸ் லைன் இந்த சப் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ உங்களுக்கு சப் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வேலைவாய்ப்பு இருக்க போது, ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு அதேமாரி வேலைவாய்ப்பு தான். ஸ்டாம்ப் நீங்கள் செல் பண்ணுறது, ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்து செல் பண்ணுறது, அந்த மாதிரி வேலை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் தக்சேவாவுக்கு 10,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. விச் கேரி ஆன் ஆனுவல் இன்க்ரீஸ். கண்டிப்பாக உங்களுக்கு 3% ஆனுவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ டிஏலாம் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏஜ் மீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 40 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. SC/ST அதிகபட்சமாக 5 வருஷம் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். OBC அதிகபட்சமாக 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். மற்ற கேட்டகரி பர்சன் டிசபிலிட்டி அவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக கல்வி தகுதி. இந்த வேலைக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஜிடிஎஸ்இஸ் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் பாஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் போதுமானது. ஸோ நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அதேமாரி லோக்கல் லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் கம்பல்சரி நீங்கள் தமிழ் லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமாக மற்ற இன்ஃபர்மேஷன் அதர் குவாலிஃபிகேஷன் என்னென்னா நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. சைக்கிளிங் வந்து ஓட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைவ்ஹுட் அதாவது உங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கை அதை வந்து நீங்கள் அடிக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தா அதிகபட்சமாக அதர் குவாலிஃபிகேஷன் கேட்கறது கிடையாது. ஸோ 10th யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜாப் வந்து போக போகுது. ஓகே, ஸோ ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போகிறது. ஸோ உங்களுக்கு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஹவு டு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக இதுக்கு முன்னாடி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணிக்கிங்க அப்படின்னா சேம் அதே ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறாங்க நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இப்போ இது வந்து த அப்ளிகேன் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எ சிஸ்டம் ஜென்ரேட்டட் மெரிட் லிஸ்ட். அதாவது ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் ஒரு நாள் விடுவாங்க. அது உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஜென்ரேட் ஆகுது அந்த லிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அதிகாரியுமே வந்து பார்த்தா உங்களுக்கு மேலே கரெக்ஷன்ஸ் பண்ணுறதில்ல. இது முழுக்க ஆன்லைன் மூலமாக 10ஆம் வகுப்பில் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ ரிசர்வேஷன் படி அவங்களுக்கு ரிசல்ட்டை ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10ஆம் வகுப்பில் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த ஜாப் வந்து கிடைக்க போகுது. அதிகபட்சமாக ஒரு 490+ எடுத்தவங்க 480+ எடுத்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா லிஸ்ட்டு வந்து பார்த்தா 7 லிஸ்ட்டு வரைக்கும் வெளியிடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 480க்கு மேலே எடுத்தவங்க அப்ளை பண்ணுங்கள். அது கீழே எடுத்தவங்க அப்ளை பண்ணாதீங்க. வேஸ்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுறது. ஓகே, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லியாச்சு. அடுத்த கட்டமாக உங்களுக்கான அந்த மற்றபடி எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன மாதிரி டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா 10th மார்க் ஷீட், ஐடென்டி ப்ரூஃப் ஏதாச்சும் டாக்குமெண்ட், ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ பேன் கார்டோ, நெக்ஸ்ட்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஜாதி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பிடிஎபிலிட்டி அந்த நீங்கள் டிசபிலிட்டி ஏபிள் பர்சனாக இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட்டும், எக்கனாமிக்கல் வீக்கேஜ் செக்ஷனாக அதுக்கான டாக்குமெண்ட்டும், டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்டும், டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபும், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு சரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். அது கீழே ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க அந்த ஃபார்ம்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அப்ளிகேன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா புதுசாக எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, பேமெண்ட்கான ஃபீஸ், இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 100 ரூபாய். யாருக்கு 100 ரூபானா நீங்கள் வந்து ஓபிசி ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 100 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். யாருக்கெல்லாம் ஃபீஸ் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸே பேமெண்ட் பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அது அப்புறம் டிரான்ஸ் உமன் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணுங்கள். மீதி இருக்கவங்க மட்டும் 100 ரூபாய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அதை பற்றி பார்த்தாச்சு. ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் மட்டும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கு போதுமானது, வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படாது. அதேமாரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுல கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான தேதி என்னெல்லாம் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அதை பற்றியும் அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லோக்கல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வேலைக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதான் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்து பார்த்தாச்சு. இதாங்க ஃபுல் இன்ஃபர்மேஷன். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் அப்டேட் பண்ணல. கண்டிப்பாக விரைவில் சூன் உங்களுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருவாங்க. அதேமாரி எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்க அது எல்லாமே வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பற்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி அல்லது நாளைக்கு மார்னிங்குள்ளே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன். அப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.